நம்ம வராகியை பார்த்துருக்கோம். யாருங்க இந்த அரசாட்சி அம்மன்? இவங்கள பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இருக்கேனே. அரசாட்சி அம்மன் அப்படின்னு தான் இவங்களுக்கு பண்ட காலத்தில் பேர். இவங்க துர்கா தேவியோடைய சுத்தமான அம்சம். அதாவது ஒரு சமயம் ரத்தப்பிஜன்னு ஒரு அரக்கன்கிட்ட இந்த மகா துர்க்கை போருக்கு வந்தாங்க. இவங்க போருக்கு வரும்போது அவனை எதிர்க்கிறதுக்கு 7 விதமான சக்தி தேவைப்பட்டது. தன்னை 7 பாகமாக பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த 7 பேர் தான் இந்த அரக்கனை அழித்தாங்க. சரி, இந்த வராகி எங்கேருந்து வந்தாங்க? இவங்க வேறு யாரும் இல்லைங்க, நம்ம மகாலட்சுமி தான். திருமால் வராக அவதாரம் எடுக்கும்போது அவருக்கு துணையாக நானும் வரேன் அப்படின்னு கூட வந்தவங்க தான் இந்த மகாலட்சுமி. இவங்க அதனால் திருமால் எடுத்து அந்த வராக ரூபத்தையே எடுத்தாங்க. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். நீங்கள் அரசாட்சியை பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்களே, சொல்லவே இல்லையே, எனக்கு கேட்குதுங்க. இவங்க ராஜராஜ சோழனுடைய குலதெய்வம். அவர்கிட்ட அவர் இவங்கக்கிட்ட தான் அனுமதி வாங்கிட்டு எந்த போருக்கும் போவார். கடைசி வரைக்கும் அவர் வெற்றி அடைஞ்சது அத்தனையுமே இந்த அம்மனுடைய அருள் தான். சரி, இவங்க வேறு என்ன செஞ்சுருக்காங்க? அதனால் இவங்களுக்கு அரசாட்சி அம்மன் தான் ராஜராஜ சோழன் கூப்பிடுவார். இவங்க அவருடைய குலதெய்வன்றதுனால அவருடைய கனவில் ராஜராஜ சோழா, நீ எவ்வளோ பெரிய சாதனை வேணாலும் பண்ணியிருக்கலாம், எத்தனையோ போர்களில் வென்றிருக்கலாம், ஆனால் இந்த உலகம் மறந்துடும். ஆனால் ஆணித்தரமாக நீ இல்லைன்னாலும் இந்த உலகம் உன்னை நினைக்கிற அளவுக்கு நீ ஒரு வேலையை பண்ணணும். தஞ்சை பெருவுடையார் கோயிலை இந்த இடத்துல தான் கட்டணும் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு இடத்த காமிச்சாங்க. அங்கே தான் அவர் அந்த கோயிலை கட்டினார். இப்போ பாருங்களேன், பல யுகங்களை ஆண்டுகளை கடந்து அந்த கோவில் அங்கே பிரம்மாண்டமாக நிற்குது. ராஜராஜ சோழன் இல்லை, அவர் எந்தெந்த நாட்டை வெற்றி அடைஞ்சாருன்னு தெரியாது. ஆனால் அந்த கோயிலை பார்க்கும்போது மிக சிறந்த வீரன் வாழ்ந்ததுக்குண்டான அடையாளம் நமக்கு தெரியுது. சரி, இன்னும் சில விஷயங்கள் இருக்குங்க. இந்த அம்மா வெற்றியை மாத்திரம்தான் தருவாங்க. இந்த அம்மாவுக்கு மரியாதை செய்கிறதுக்காக தஞ்சை பெருவுடையார் கோயிலில் இவங்களுக்கு தனி சன்னதியே இருக்குங்க. அந்த அரசாட்சி அம்மன் அங்கேயும் அரசாட்சி பண்ணுறாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் இந்த வராகியை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட இருக்கிற ஆயுதங்களை பாருங்கள். ஒரு கையில் சங்கு இருக்கும், கதை இருக்கும், ஏர் இருக்கும், எல்லா சக்தியும் இருக்கும். இன்னும் முக்கியமாக ஸ்ரீ சக்கரம் இருக்கும். ஸ்ரீ சக்கரத்தை தனியாக கும்பிட்டாலே சக்தி ஜாஸ்தி. மகாலட்சுமி தேவிக்கிட்ட இருக்கிற இந்த ஸ்ரீ சக்கரம் தான் இந்த வராகி அம்மன் கிட்ட இருக்கிற சக்தி. இவங்கள கும்பிட்டா நம்மளுக்கு நிறைவேறாத அத்தனை ஆற்றலும் கிடைக்கும். இதை விட முக்கியம், சப்த கண்ணியில் ஒருத்தர் இவங்கள நம்ம எந்த இடத்துலையும் தவறிடாதீங்க. உங்களுக்கு எந்த பதவி உயர்வு வேணுனாலும் இவங்க துணை நிற்பாங்க.